ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, கூவி கூவி விற்கப்படும் இட்லி கடை டிக்கெட், தத்தளிக்கும் தனுஷ் படம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ரிலீஸ் ஆகிற இட்லி கடை திரைப்படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நடிகர் தனுஷ் இயக்கி ஹீரோவாக நடிச்சிருக்கிற படம் தான் இட்லி கடை. நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. பட் இதோட டிக்கெட் புக்கிங் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மந்தமான நிலையில் இருக்குதுன்னு பேசிக்கிறாங்க. இந்த சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ஆஃபர் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் ஃபார் இட்லி கடை மூவி டிக்கெட்ஸ். நடிகர், இயக்குனர், பாடகர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர், இப்படி மல்டி டேலண்டடாக இருக்கிறவர் தான் தனுஷ். இவர் 2017 ரிலீஸ் ஆன பாப்பாண்டி அப்படிங்கிற திரைப்படம் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். இந்த படத்தை அடுத்து போன வருஷம் ரிலீஸ் ஆன ராயன், இந்த படம் அவருக்கு ஒரு கம்பேக். அப்புறம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்தை இயக்கி பிப்ரவரி மாதம் ரிலீஸ் பண்ணார். நடிகராக இல்லாமல் இயக்குனராகவும் வலம் வந்துட்டுருக்கிறவர் தான் தனுஷ். இப்போ அவரோட 4வது படம் ரிலீஸ்க்காக அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. தனுஷோட இயக்கத்தில் தயாராகியுள்ள 4வது திரைப்படம் தான் இந்த இட்லி கடை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வில்லேஜ் ஸ்டோரி. இந்த படத்தில் தனுஷ் கூட ராஜ்கிரண், சமுத்திரக்கனி, பார்த்திபன், ஷாலினி பாண்டே, நித்யா மேனன், அருண் விஜய், இப்படி பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை தனுஷின் ஒண்டர்பார் நிறுவனமும் ஆகாஷ் பாஸ்கரனின் டான் பிக்சர்ஸ் நிறுவனமும் இணைந்து தயாரித்துள்ளது. இந்த படம் அக்டோபர் 1 ஆயுத பூஜையை முன்னிட்டு திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் சார்பாக இன்பன் உதயநிதி தான் தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் செய்கிறார். வழக்கமாக தனுஷ் படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் அதோட ஆடியோ லான்ச்சில் மட்டுமே அவர் பேசுவார். ரொம்ப பெரிய அளவிலலாம் ப்ரமோஷன் செய்ய மாட்டார். ஆனால் இந்த இட்லி கடை படத்துக்கு மட்டும் அவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ப்ரமோட் செய்துகிறார். குறிப்பாக கோவை, மதுரை, திருச்சி இந்த மாதிரி சிட்டியிலலாம் ஃப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சிகளை நடத்தியிருந்தார். இதனால் இட்லி கடை படத்திற்கு பெரிய அளவில் டிக்கெட் முன்பதிவாகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அந்த நிலமை அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. இட்லி கடை திரைப்படத்துக்கு ரிலீஸ் ஆக இன்னும் ஒரு நாள் இருக்கும்போதே டிக்கெட் அந்த அளவுக்கு அதிகமாக புக் ஆகலை. அதோட சேல்ஸ் ரொம்ப மந்தமாகவே தான் இருக்குது. டிக்கெட் முன்பதிவு மந்தமாக இருக்கிறதுனால அதை இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக அதிரடி ஆஃபர் அறிவிக்கிறாங்க. அதன்படி இட்லி கடை திரைப்படத்திற்கு ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ அப்படிங்கிற அசத்தலான அறிவிப்பு ஒன்று ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு செய்யும் தளம் அறிவித்துள்ளது. இதை பார்த்த நெட்டிசன்கள், தனுஷ் படத்துக்கே இந்த நிலைமையா, இப்படி டிக்கெட் கூவி கூவி விற்கும் நிலை வந்துருச்சா அப்படின்னு மீம் போட்டு கலாய்ச்சி கிண்டல் அடிக்கிறாங்க. இருப்பினும் ஆயுத பூஜை தொடர் விடுமுறையில் ரிலீஸ் ஆகிறதுனால இட்லி கடை படம் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல வசூலை அள்ளும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் இட்லி கடை மூவி.